வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்றைய பதிவில் மேச ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி கூறுகிறேன். சனி பகவான் மீன ராசியில் குருவின் ஆட்சி வீட்டில் இருக்கும்பொழுது மேச ராசிக்கு எந்த விதமான கெடுபலன்களையும் கொடுக்க மாட்டார். மனதில் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்வதற்குரிய காலகட்டமாக இந்த ஆண்டு இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டில் காதல் மலரும், திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு எல்லாம் கிடைக்கும். மேஷ ராசிக்காரர்கள் மனதில் இருக்கும் ரகசியங்களை ஒருபோதும் யாரிடமும் சொல்ல வேண்டாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு குருவின் 3ஆம் இட மறைவின் காரணமாக இளைய சகோதர ஸ்தானத்திடம், இரத்த சம்பந்தமான உறவுகளிடமும் விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. குருவின் 7ஆம் இட பார்வையால் திருமண விஷயத்தில் இருந்து வந்த சுணக்கம் விலகி நன்மைகள் நடக்கும் காலமாக இருக்கும். சண்டை போட்டு விலகி இருந்த கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஓங்கும், அந்யோன்யம் கூடும். பண முதலீடு செய்திருந்தால் அது பன்மடங்காக பெருகி வரும் காலமாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கும். கேது 5ஆம் இடத்தில் வருவதினால் பிள்ளைகள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பிள்ளைகளின் படிப்பு விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சனிப்பயிற்சி நடக்கும் காலங்களில் நீதியுடனும் நேர்மையுடனும் நடந்து கொள்ள வேண்டும். வாக்கு கொடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். யாரை நம்பியும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. ஆன்லைன் சூதாட்டம் போன்றவற்றில் கலந்து கொள்ளக்கூடாது. ஏனெனில் சனியின் தாக்கம் அவ்வாறு செய்ய தூண்டும். அதனால் நிதானமுடனும் கவனமுடனும் இருக்க வேண்டும். 3ஆம் நபரை நம்பி எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்க வேண்டாம். மாணவர்களுக்கு விரும்பிய படிப்பை படிப்பதற்கு ஏற்ற சூழ்நிலை உருவாகும். வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு ஏற்படும். சனியின் தாக்கத்தை நினைத்து மேச ராசிக்காரர்கள் கவலை கொள்ள வேண்டாம். இந்த தமிழ் புத்தாண்டு முன்னேற்றங்கள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். பரிகாரமாக உங்களின் பொருளாதார சக்திக்கேற்ப மற்றவர்களுக்கு உதவுங்கள். சனி பிரதோஷ வழிபாடு சாலச் சிறந்தது. பால் அபிஷேகம் செய்வது மிக நன்று. நன்றி. வணக்கம்.